ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாழ்த்துக்கள். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் விருப்பத்துக்கு கொடுத்த உங்களுடைய முதல் ஆப்ஷனோ அல்லது நீங்கள் ரொம்ப விரும்புகிற கல்லூரி எது நீங்கள் நடுவில் கொடுத்துருக்கீங்களோ உங்களுடைய விருப்பமான கல்லூரி உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் விருப்பமான பாடம் ஒதுக்கப்பட்டு நீங்கள் நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் எல்லா வகையான வளமும் பெற்று முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துக்கொள்கிறோம். ஸோ இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பேஜிக்கு. ஸோ 2வது ரவுண்ட் லாக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு வரப்போகிற இந்த கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் என்ன என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், அதை பற்றின ஒரு சின்ன ஒரு டெமோ. ஆல்ரெடி பல டெமோஸ் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பட் ஃபைனலாக நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கிற அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத பற்றின ஒரு ஃபைனல் டெமோ, ஒரு ரிமைண்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம். இதை பார்த்துட்டு அப்புறமா கூட நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன்ஸை லாக் பண்ணணும். ஸோ என்ன நடக்கணும், நாளைக்கு 3 பாசிபிலிட்டி தான். ஓகேவா? நாளைக்கு உங்களுக்கு நடக்கிற நீங்கள் நாளைக்கு காலைல போய் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான். இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் வரும். நம்பர் 1 என்ன வரலான்னா, நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் நீங்கள் எத்தனை கொடுத்தீங்கன்னு தெரியாது. 10 கொடுத்துருக்கலாம், 20 கொடுத்துருக்கலாம், 100 கொடுத்துருக்கலாம், எத்தனை சாய்ஸஸ் கூட கொடுத்துருக்கலாம். நீங்கள் கொடுத்த அத்தனை சாய்ஸஸ்லேருந்து நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் நம்பர் 1 ஒரு சாய்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு அலாட் ஆகி வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இல்லை, அடுத்த பாசிபிலிட்டி என்ன, ஃபர்ஸ்ட் இல்லைன்னா அப்போ அடுத்த 2வது. ஸோ 2வதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்களா, சப்போஸ் ஒரு 100 கொடுத்துட்டீங்கன்னா 2லேருந்து 100 வரைக்கும், அல்லது 50 கொடுத்துறீங்களா 2லேருந்து 50க்குள்ள. ஸோ இந்த மீதி இருக்கிற 49 ஆப்ஷன்ஸ் அல்லது 99 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கிடைக்கலாம் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த சாய்ஸில். புரியுதுங்களா? இதுதான் 2வது சான்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேயே உங்களுக்கு அலாட் ஆகி வந்துருக்கலாம், அல்லது நீங்கள் கொடுத்த சாய்ஸில் செகண்ட் சாய்ஸ்லேருந்து ஆரம்பித்து மீதி இருக்கிற லாஸ்ட் சாய்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எது வேணால் உங்களுக்கு வரலாம். இது 2 தான் செகண்ட் பாசிபிலிட்டி. 3வது ஒரு பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னா, இது ரொம்ப ரேரஸ்ட் கேஸு, அலாட்மெண்ட்டே இல்லைன்னு வரலாம், நோ அலாட்மெண்ட் மேன்னு வரலாம். இது ரொம்ப ரேர் கேஸ். இது யாருக்கு இந்த குழப்பம் வரும்னா, நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டாவது பரவாயில்ல, செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பலமுறை உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கோம், நிறைய சாய்ஸஸ் கொடுங்க, நிறைய சாய்ஸஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கட் ஆஃப் மார்க் நிறைய வேரியேஷன் ஏற்பட்டிருக்கு. இப்போ ரிஸ்க் எடுக்காதீங்க, நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. ஏன்னா அரசாங்கம் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய கல்லூரிகள் இருக்கு, நிறைய சீட் அவைலபிளாக இருக்கு. நீங்க உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்றீங்க. அதனால ஆப்ஷன்ஸ் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப குறைவான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த கட் ஆஃப் வந்து நம்ம கட் ஆஃப் கம்மின்னு தெரியும். சப்போஸ் இப்போ செகண்ட் ரவுண்டு தெரியும். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து எண்டிங் நம்பருக்குள்ள பாட்டம் கார்னரில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது குறைவான மதிப்பெண் பெற்று செகண்ட் ரவுண்டுடைய எண்டில் இருக்க கட் ஆஃப் இருக்கிற மாணவர்கள் குறைவான ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கீடு வராமல் போகிற வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? 3 ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது, செகண்ட் லாஸ்ட் சாய்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாய்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது சாய்ஸே இல்லை உங்களுக்கு சீட்டை அலாட் பண்ணுங்கிற மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்தால் என்ன செய்யணும்? ஸோ யூஸ்வலாக பண்ணுறதை நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கீழே பாருங்கள், ஓப்பன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ்னு ஒரு ப்ளூ பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஓகேங்களா? அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுடைய பிரான்ச் என்ன அலாட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்ணியிருக்கிறது கிளியராக கொடுத்துரும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஓகே. இதில் 2-3 விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும். உங்களுடைய அலாட்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன அலாட்மெண்ட்டுங்கிறது கவர்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஓசியில் ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டாக கன்சிடர் பண்ணி ஓசியில் தான் சீட் கொடுக்க பார்க்கும். ஓசியில் கொடுக்க முடியாத பட்சத்தில் தான் உங்களை என்ன பண்ணும், உங்களுடைய கம்யூனிட்டி டர்னில் கொண்டு போகும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ இப்போ இந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கேண்டிடேட் பிசி. ஸோ ஆனால் அலாட்மெண்ட் எதில் வந்திருக்கு, பிசியில் தான் வந்திருக்கு, ஓசியில் வரல. அப்போது ஓசியில் இவங்க கேட்ட இந்த கல்லூரி கிடைக்கல, அதனால் பிசி ஆப்ஷனில் பிசி அலாட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? இதில் நீங்கள் கவனிக்கணும், அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறது கவனிக்கணும். இந்த ரேங்க்கு, கம்யூனிட்டி கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க் இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகே. இதுக்கப்புறம் வரதான் அலாட்டட் கம்யூனிட்டி என்ன. ஸோ உங்களுக்கு என்ன இதில் சாய்ஸ் கிடைச்சிருக்கு, அதாவது உங்களுடைய அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஓப்பன், அதாவது ஜென்ரல் கேட்டகிரியா, பிசி கேட்டகிரியா, அல்லது எம்பிசி கேட்டகிரியா, இல்லை எஸ்சி கேட்டகிரியா, எஸ்சிஏ கேட்டகிரியா, பிசிஎம் கேட்டகிரியா, எந்த கேட்டகிரி நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இந்த சீட் கிடைச்சிருக்கா, அல்லது உங்கள் கம்யூனல் டேர்னில் உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கா, அதை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இந்த அலாட்மெண்ட்டில் கீழே பாருங்கள் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. நம்பர் 1, ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட். எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன். இப்போ என்ன எனக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லைனா எனக்கு இந்த அலாட்மெண்ட் வேணாம், ஐ டிக்ளைன், எனக்கு இந்த அலாட்மெண்ட் வேண்டாம்,
ஓகேவா? நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன். ஓகேவா? எனக்கு வேண்டாம், நான் ஐ கோ டு நெக்ஸ்ட் ரவுண்டு. எனக்கு இது வேண்டாம், இந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த காலேஜ் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால் எனக்கு வேற ஒரு நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன். ஓகே, புரியுதுங்களா? தேர்டு, எனக்கு வேண்டாங்க, எனக்கு இந்த அலாட்மெண்ட்டும் வேண்டாம், கவுன்சிலிங் வேண்டாம், கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுறேன். இப்போ நீங்கள் செகண்ட் ரவுண்டில் இருக்கிறனால செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். நீங்கள் செகண்ட் ரவுண்ட் கேண்டிடேட்டாக இருக்கனால ஒருவேளை உங்களுக்கு இது வேண்டாம் நீங்கள் டிசைட் பண்ணி அடுத்த ரவுண்ட்னா நீங்கள் தேர்ட் ரவுண்டில் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ கிளியராக பார்த்தோம், இந்த மூணே ஆப்ஷன் தான். எய்தர் இது யாருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அலாட் பண்ணீங்க, 100 சாய்ஸ் கொடுத்தீங்க, அந்த 100ல் ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்துருச்சு, நீங்கள் எழுதி கொடுத்து முதல் சாய்ஸே வந்துருச்சுன்னா இதான். ஏன் இதில் கேட்டிங்கன்னா, இதில் உங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸுக்கு மேலே ஏதாவது சாய்ஸ் இருக்கா? இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸே வாங்கிட்டீங்க. அப்போ அப்போர்டு மூவ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு பாசிபிள் கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்தால் நீங்கள் பேசாமல் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை எனக்கு வேண்டாம், நான் டவுன்வேர்டு கொடுங்க, கீழே இருக்க ஏதோ ஒரு காலேஜ் கூட நீங்கள் கேட்க முடியாது. டவுன்வேர்டு மூவ்மெண்ட் இஸ் நாட் பர்மிட்டட். சீட் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சாய்ஸுக்கும் அந்த நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சாய்ஸ் வந்து கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸோ கீழே இருக்கிற சாய்ஸஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் அலாட் பண்ண சாய்ஸ் வந்து மேலே வேணால் கேட்கலாமே தவிர கீழே இருக்கிறத கேட்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் 100 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க, 100 சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்க, நம்பர் 1 வந்துருச்சு. அப்போது 2லேருந்து 100 இருக்கக்கூடிய மீதி 99 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று எனக்கு ஒதுக்கி கொடுங்கன்னு உங்களால் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. அதுக்கு இங்கே ப்ரொவிஷன் கிடையாது. இது கிளியராக புரிஞ்சுக்கோ. அப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்தால் ஒன்று நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணி பேசாமல் அட்மிஷன் போட்டுக்கணும், இல்லைன்னா டிக்ளைன் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்டுக்கு போகணும். இது ரெண்டு தான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லையா? வேணான்னா நீங்கள் கவுன்சிலிங்கை விட் பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டு வேணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சீட் வாங்கிக்க முடிஞ்சா வாங்கி. இதுதான், புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அலாட் பண்ணால் இதுதான் நடக்கும். அப்போது நீங்கள் சப்போஸ் ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க, ஓகேவா அப்படின்னு கேட்கும். எஸ் ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ், யுவர் ஆப்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்னு வந்துடும். மேலே பாருங்கள், வந்திருக்கா? தட்ஸ் ஆல். அப்போது நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க. நான் ஏற்றுக்கிட்டு நான் உறுதி செய்கிறேன்னு லாக் பண்ணிட்டீங்க. குட். ஒருவேளை செகண்ட் சாய்ஸ்லேருந்து மீதி இருக்கக்கூடிய சாய்ஸ்லேருந்து ஏதோ ஒரு சாய்ஸ் வந்தால், ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அலாட் பண்ணால் என்ன இருக்கும்? ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் பாருங்கள், உங்கள் எந்த கம்யூனிட்டி அலாட் பண்ணி இதில் கவனிச்சு பாருங்கள் நல்லா. அந்த கேண்டிடேட் கம்யூனிட்டி என்ன, அவர் ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன. ஆனால் அலாட்மெண்ட் எதில் வந்துருக்கு பாருங்கள், அவர் எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவருக்கு அலாட்மெண்ட்டு ஜென்ரல் ஓசியில் கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, எதுக்கு இது சொல்கிறேன்னா, இவர் இந்த அலாட்மெண்ட் ஓசியில் கிடைச்சிருச்சு, ஒருவேளை அவருக்கு இந்த கொடுத்த காலேஜ் பிடிக்கல, அப்போது இவர் அப்போர்டு மூவ்மெண்ட் ஒருவேளை கேட்டாருன்னா இவருக்கு ஓசியிலே கொடுக்க பார்க்கும். ஓசியில் இல்லைன்னா அவருடைய கம்யூனிட்டி டேர்னை அந்த கம்யூனிட்டி டேர்னில் மறுபடியும் சீட் அலாட் பண்ண வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இங்கே தான் டபுள் கேம் நமக்கு, அதாவது மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ்ங்கிறது. ஓசியிலே ஒரு வேளை மேலே இருக்கிற சீட் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது, நம்ம கம்யூனிட்டி டேர்ன் இருக்குது, அந்த கம்யூனிட்டி டேர்னில் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல அலாட்டட் கம்யூனிட்டி வந்து உங்களுடைய கம்யூனிட்டியாகவே இருந்தால் தான் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? பட் ஓசி நீங்கள் கம்யூனிட்டி வேறு, நீங்கள் பிசியோ பிசிஎம்மோ எம்பிசியோ எஸ்சியோ எஸ்சிஏவோ எஸ்டியோ இருக்கிறீங்க, ஆனால் உங்களை அலாட் பண்ணது ஓசியில் அலாட் பண்ணால் மறுபடியும் உங்களுக்கு டபுள் ஆப்ஷன். ஓசியிலே மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஓசியில் மூவ் ஆகி கொடுக்க முடியலன்னா உங்கள் கம்யூனிட்டி டேர்னில் போய் உங்களுக்கு மூவ் ஆகி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி, வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி வந்தால், அதாவது செகண்ட் சாய்ஸ்ல இருந்து நீங்கள் கொடுத்த கடைசி சாய்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு சாய்ஸ்லேருந்து ஒரு அலாட்மெண்ட் வந்தால் உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் காட்டும். இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் எத்தனை காட்டுது? 3 தான் காட்டுச்சு. சரிங்களா? பட் இங்கே 5 ஆப்ஷன் காட்டும். இந்த 5 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அங்கே சொன்ன அதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இங்கே வருது. ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட். இதில் எந்த சேஞ்ச் இல்லை, அங்கே இருந்த ஒன்றா நம்பர் இங்கே ஒன்றா நம்பர் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் பாருங்கள், கடைசி ஆப்ஷனு 5வது ஆப்ஷனு அங்கே என்ன இருந்தது அதே தான் இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட். இங்கேயும் பாருங்கள் ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கரண்ட் அலாட்மெண்ட். ஸோ 1 ஈக்குவல். இங்கே பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன்னா ஐ டிக்ளைன். டிக்ளைன் பண்ணிட்டு நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறேன். அகெயின் சேம், நான் டிக்ளைன் பண்ணி கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறேன். ஓகே, ஸோ அங்கே 1வது ஆப்ஷன் இங்கே 1வது ஆப்ஷன் ஈக்குவல், சேம். அங்கே அங்கே தேர்ட் ஆப்ஷன் இங்கே ஃபிஃப்த் ஆப்ஷன் சேம். அதே மாதிரி அங்கே செகண்ட் ஆப்ஷன் இருந்துல்ல, அந்த செகண்ட் ஆப்ஷனும் இங்கே ஃபோர்த் ஆப்ஷனும் சேம். புரியுதுங்களா? சாரி, தேர்ட் ஆப்ஷன் அங்கே 2வது ஆப்ஷனும் இங்கே 3வது ஆப்ஷனும் சேம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்
ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட். ஸோ அங்கே சொன்ன மாதிரி தான் இது கொடுத்ததே போதும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். குட். ஸோ உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. எனக்கு இது கொடுத்தது ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு இதுக்கு மேலே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறேன், அதுலேருந்து ஏதாவது ஒன்று இருந்தால் அலாட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு 50 ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு அலாட் பண்ணது 12வது ஆப்ஷன் அலாட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் மேலே இன்னும் 11 ஆப்ஷன் காலியாக இருக்குது. உங்களுடைய 11 சாய்ஸஸ் இன்னும் உங்களுக்கு அலாட் பண்ணாமல் இருக்குது. கரெக்டா? அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, இந்த 12வது எனக்கு நீங்கள் அலாட் பண்ண இந்த 12th சாய்ஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு மேலே இன்னும் அலாட் பண்ணாமல் இருக்க 11 சாய்ஸஸ் வந்து ஏதோ ஒரு சாய்ஸ் கொடுக்க முடிஞ்சா அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. எனக்கு கொடுத்தது வேண்டாம், எனக்கு இதில் விருப்பம் இல்லை, ஓகேவா? ஆனால் நான் அப்போர்ட் மூவ்மெண்ட் கேட்குறேன், எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு மேலே தான் இருந்தால் கொடுங்க, எனக்கு இது வேண்டாம், 12வது ஆப்ஷன் வேண்டாம், ஆனால் எனக்கு 11க்குள்ளே ஏதோ ஒன்று தான் வேணும். ஒருவேளை அந்த 11க்குள்ளே இருக்கிறது ஒன்று கிடைக்கலன்னா நான் பேசாமல் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டா? ரைட். அதாவது எனக்கு இப்போ கொடுத்ததை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னது 2வது ஆப்ஷன். இப்போ 3வது நான் கொடுத்தது ஏற்றுக்கலங்கிறீங்க, எனக்கு வேண்டாங்கிறீங்க, ஐ டோன்ட் வாண்ட். ஸோ எனக்கு கொடுத்த ஆப்ஷன் வேண்டாம், இருந்தாலும் மேலே இருக்கிற 11 ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லை பேசாமல் நான் அடுத்த ரவுண்ட் தள்ளி விட்டுருங்க. ரைட், தட்ஸ் ஆல். ஸோ இங்கே 4th ஆப்ஷன் பாருங்கள். எனக்கு வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன். ஸோ அங்கே இருந்த செகண்ட் ஆப்ஷன் இங்கே வந்து 4th ஆப்ஷன் இருக்குது. அது இங்கே முன்னாடி சொல்லும்போது கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஒரே மாதிரி இருக்கிறனால நானும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ அங்கே சொன்ன 2வது ஆப்ஷன் என்ன, எனக்கு வேண்டாம், நான் அடுத்த ரவுண்ட் போகிறேன். இங்கே அதே மாதிரி எனக்கு வேண்டாம், நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன். ஸோ 5th ஆல்ரெடி பார்த்துட்டோம், எனக்கு டோட்டலாக கவுன்சிலிங் ப்ராசஸ் வேணாம், நான் வெளியே போய்க்கிறேன். இந்த 5 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணோம். உங்களுக்கு 100% அலாட் பண்ணது எல்லா வகையிலையும் நீங்கள் பிடிச்சிருக்கு, நான் இது வரும்னு எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே எனக்கு சிறப்பான ஒரு இடம் கிடைச்சிருக்குன்னு நீங்கள் மனசில் நினச்சி இதுவே போதும் நீங்கள் திருப்தி அடைஞ்சீங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நம்பர் 1 ஆப்ஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, ப்ராப்ளம் சால்வ். இல்லைனா நம்பர் 2 ஆப்ஷன் கொடுங்க. நம்பர் 2 கொடுக்குறது உங்கள் எல்லா வகையிலுமே சேஃப். ஓகேங்களா? நம்பர் 2ங்கிறதுனா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் அப்போல ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்த பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதை கொடுத்துட்டிங்கன்னா 2வது ஆப்ஷனு உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி கேட்கும். அதாவது நீங்கள் உங்கள் நியர்பை எந்த டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு உங்கள் ப்ராசஸ்க்கு அடுத்த ப்ராசஸ்க்கு போக போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டிஎஃப்சி சென்டரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணி முடிச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் சொன்னோம்ல 50 சாய்ஸ் 100 சாய்ஸ் கொடுத்தீங்க, அதில் மொதல் சாய்ஸை உங்களுக்கு அலாட் பண்ணிட்டா உங்களுக்கு வர்றது ஆர்டர் பேர் என்னன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான். உங்களுக்கு ஒதுக்கியாச்சு, ஃபைனல் பண்ணியாச்சு. ஓகேப்பா, வெரி குட். நானும் ஒதுக்கினேன் உனக்கு இந்த சீட்டை, நீங்களும் இந்த சீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, குட். இந்தாங்க உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? அதாவது நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணி உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து இல்லை, அந்த 3 ஆப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எது, ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அலாட்மெண்ட்டுக்கு பேர் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். இதில் எந்த விதமான மாற்றமும் இனிமேல் பண்ண முடியாது. அது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எது திரும்ப இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் அலாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டரில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதாவது நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அலாட்மெண்ட் ஆர்டர் பேர் என்னென்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ஓகே, இதில் இனிமேல் மாற்றமே செய்ய முடியாது. இதை வாங்கிட்டு நீங்கள் எந்த டேட் சொல்கிறாலும் அந்த டேட்டில் போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட கல்லூரியை உங்களுடைய சர்டிஃபிகேட் சரண்டர் பண்ணி உங்கள் ஃபீஸை பே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஓகேவா? இது கவர்மெண்ட் காலேஜ்னால ஃபீஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் செல்ஃபைனான்சிங் காலேஜ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் அதில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 7.5 ஒதுக்கீடு இல்லை வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்தால் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒருவேளை செகண்ட் சாய்ஸ்லேருந்து உங்களுக்கு மீதி இருக்கிற சாய்ஸில் ஏதோ ஒரு சாய்ஸ் அலாட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? அப்போது உங்களுக்கு வரக்கூடிய அலாட்மெண்ட் ஆர்டர் என்ன, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். காரணம் என்னென்னா இதில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, செகண்ட் ஆப்ஷன்லேருந்து மீதி இருக்கிற ஆப்ஷனுக்குள்ள ஒரு சாய்ஸ் வந்ததுனால உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் அந்த கன்ஃபர்மேஷனில் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க.
புரியுதுங்களா? செகண்ட் ஆப்ஷன் என்ன? ஐ அக்செப்ட் அண்ட் அப்வர்டு மூவ்மெண்ட் கேட்குறேன். அக்செப்ட் அண்ட் அப்வர்டு. ஓகே. அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த வரக்கூடிய அலாட்மெண்ட் ஆர்டருக்கு பேர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். அதாவது உத்தேசமான ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வச்சுக்கோங்க அதை கையில் இப்போதைக்கு. யாருக்கு இது வரும்? திரும்ப ஒரு ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் ஆப்ஷன்லேருந்து மீதி இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கு காலேஜ் அலாட் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்டில் நீங்கள் 5 ஆப்ஷன்ஸில் 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுறேன். 2வது ஆப்ஷனுக்கு எதுனா அக்செப்ட் அண்ட் அப்வர்டு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தா உங்களுக்கு வரக்கூடிய அலாட்மெண்ட் ஆர்டர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு வரும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? காலேஜுக்கு போக தேவையில்லை. எந்த காலேஜ் அலாட் பண்ணிக்கோ அந்த காலேஜுக்கு போக தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு இது கொடுத்தீங்களே, டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருப்பீங்களே. ஸோ நேராக நீங்கள் என்ன செய்யணும்? அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற ஒரு பேமெண்ட் அமௌண்ட் பணம் கட்டணும். அந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ அலாட் பண்ண காலேஜை லாக் பண்ணிடுவாங்க. அப்போர்டு மூவ்மெண்ட் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அப்போர்டு மூவ்மெண்ட்டில் வேறு காலேஜ் வந்தால் உங்களுக்கு அதை அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா இப்போ கொடுத்த ஆப்ஷனை லாக் பண்ணி உங்களுக்கு அதுவே ப்ரொவிஷனலாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? 3வது, சீட் நாட் அலாட்டட், சேர்க்கை வழங்கப்படவில்லை. இது யாருக்கு? கிளியராக சொல்லியிருக்கோம். கம்மியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் கட் ஆஃப் மார்க்கும் கம்மி, நீங்கள் கொடுத்த சாய்ஸஸும் கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னா இதுதான் வரும். உங்கள் சாய்ஸ்க்கு நான் சீட்டே கொடுக்க முடியும்ப்பா. உங்களுக்கு சீட் இல்லை, நீங்கள் பிஇ படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. கவர்மெண்ட்டும் சொல்லலை, அன்என்எஸ்சியும் சொல்லலை, டிஎன்இயும் சொல்லலை. என்னன்னா நீ கேட்டது என்னால் கொடுக்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வேறு 3 வகையான ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? இது சம்மந்தமான ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே அதை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? இது எல்லாருக்கும், அதாவது டிஎஃப்சி சென்டரில் போய் பணத்தை கட்டி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடச்சி அக்செப்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, செகண்ட் சாய்ஸில் இருந்து மீதி இருக்கிற சாய்ஸஸில் வந்த காலேஜே போதும்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலான அட்வைஸ் என்னன்னா, உங்களோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் வாங்கி வச்சுக்குவாங்க. நீங்கள் அக்செப்ட் கொடுத்து காலேஜ் போனால் காலேஜில் வாங்கி வச்சுக்குவாங்க. நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தது டிஎஃப்சி சென்டர்னா டிஎஃப்சி சென்டர்காரங்க வாங்கி வச்சுக்குவாங்க. நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் நாளைக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், இல்லை பாஸ்போர்ட்டுக்கு எதாவது அப்ளை பண்ணணும், இல்லை ஏதாவது நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், ரினியூவல் பண்ணணும், ஏதாவது சில விஷயங்களுக்காக உங்களுடைய இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணணும்னா கூட உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இருக்காது. அதனால் நீங்கள் இங்கே சப்மிட் பண்ண போகிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஒரு 10 அல்லது 20 காப்பி ஜெராக்ஸ் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. இதில் ஹாஸ்டலில் யாராவது போய் தங்கி படிக்கிற மாணவர்களாக இருந்தால் இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸுடைய ஒரு 5 செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போய் உங்கள் ரூமில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத வீட்டில் கொடுத்துருங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் போயிடுச்சுன்னா அது திரும்ப நீங்கள் வாங்க முடியாது. வாங்க முடியாதுன்னா இது பெரிய ப்ராசஸ். சில இன்ஸ்டியூஷன் கொடுக்குறாங்க, ஒரு சில இன்ஸ்டியூஷன் வந்து இந்த கோர்ஸ் டியூரேஷன் முடிவு வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறதே ஹேண்ட் ஓவர் பண்ணுறதே கிடையாது. அது பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா? ஒருவேளை லைசன்ஸ் அப்ளை பண்ணி எல்எல்ஆர் போடுறவங்களா இருக்கலாம். 18 இயர்ஸ் கம்மியாக இருக்கிறவங்க, 18 இயர்ஸ் ஆனவங்கன்னா எல்எல்ஆர் போட்டவங்கன்னா வந்து டிரைவிங் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும், உங்கள் ஆதார் கார்டில் சேஞ்சஸ் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட் நேமில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா 10th சர்டிஃபிகேட் தேவைப்படும். நிறைய இருக்குது. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். இப்போ இப்போ இல்லை பேன் கார்டே கூட எடுக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். எது செய்கிறதா இருந்தால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். அட்லீஸ்ட் என்னுடைய காப்பீஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் ஒரு 15 20 காப்பி எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ விவர், ஐ திங்க் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை விரைவில் சந்திப்போம். விடைபெறுவதற்கு முன்னாடி ரெகுலராக சொல்கிறது தான், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்குமோ, யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லிங்கே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. வீடியோ ஒரு புதிய வீடியோவோடு உங்களை விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். டேக் கேர்.